மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். என்னுடைய இனிய நண்பர் மதிப்பிற்குரிய வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட் மாஸ்டர் யுவராஜ் அவர்களை மூன்றாவது பாகத்தில் சந்திக்கிறோம். சென்ற பாகமே ரொம்ப சுவாரஸ்யமாக போயிடுச்சு, பிரபலத்துக்குள்ளெல்லாம் நுழைஞ்சிட்டோம். அதனால் ஆன்மீகத்தை எதிர்க்கும் நாத்திகம் பற்றி பேசலான்னு முடிவு பண்ணி தான் பேச முடியாமல் போயிடுச்சு. ஆகையால் இந்த முறையும் சில பிரபங்களை பற்றி பேசப்போகும் காரணத்தால் முதல்ல நாத்திகத்தை பற்றி பேசிவிட்டு பிரபலங்களுக்குள் நுழைவோம். மாஸ்டர், நாத்திகம் என்பதற்கு ஏதாவது அஸ்ட்ராலஜிலேயோ வாஸ்துலேயோ சொல்லப்படுதா? நாத்திகம் ஆஸ்திகம் என்பது பிரபஞ்சம் உருவான காலத்திலிருந்தே இருக்கக்கூடிய விஷயத்தான். அது ஆதாம் ஏவாள் காலத்திலேருந்தே இறை நம்பிக்கை ஒன்று இருந்தவங்களும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க, இறை நம்பிக்கை அற்றவர்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குதோ நம்பிக்கை இல்லையோ அது பாட்டு கடந்து போயிட்டே தான் இருக்குது. பட் நம்புறவங்களுடைய அதிகமாக நம்பாதவர்களுடைய அதிகமான்னு கேட்குறப்போ உலகம் முழுக்க இருக்கிற நம்புறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ மெஜாரிட்டி தானே இப்போது அது பேசும். அதனால தான் சனாதன தர்மம் இதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு சிலர் சொன்னால் கூட கூட்டம் கூட்டமாக கிரிவலம், தேரோட்டமாக கூட்டம். இந்த ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்கள் இதுபோல் சனாதன தர்மத்தை தாழ்வாக ஒரு லெப்பர்சி மாதிரி ஒரு டெங்கு மாதிரி நல்லா பதிவு செஞ்சால் கூட அதை பற்றி ஆர்குமெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி செய்யறதில்லை, இக்னோர் பண்ணிட்டு வேலையை பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க ஓட்டு போடுறதுக்கும் இவங்களுடைய சொற்களுக்கும் சம்மந்தப்படுத்திக்காமல் அவங்களுக்கு வாழ தெரியுது. அந்த பிரெயினை அநேகமாக ஆத்திகம் கற்றுக் கொடுக்குறது போல் தெரியுது எனக்கு. நீங்கள் என்ன? உண்மைதான். அதாவது நாத்திகத்தில் பயணப்பட்டு இருக்கிறவங்க ஒரு காலகட்டத்தில் ஆஸ்திகத்துக்கு வந்தவங்க என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. யாரெல்லாம் அந்த மாதிரி பிரபலங்கள்னு சொல்லுங்கள். பிரபலத்தை சொன்னால் தான் மக்களை புரியுது அதிகமாக. இல்லை, அதை நான் எனக்கு தெரிஞ்சு கண்ணதாசன் அதில் இருக்காங்க. அதாவது என்னென்னா, திராவிடம் அப்படின்ற ஒரு சித்தாந்தத்துக்கு போனவங்க பிற்காலத்தில் இறை வழிபாட்டில் ஒரு ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்தவங்களாம் ஆண்டவர்கள், ஆண்டுட்டு இருக்கிறவங்க எல்லாம் நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லலாம். நடிகர் சிவகுமார் கூட ஆரம்ப கட்டத்தில் திமுகவில் இருந்தபோது கடவுள் மறுப்பு இருந்தது. அப்புறம் ரொம்ப தீவிர பக்தர். இருக்குது என்பவர்களுக்கு இருக்குது, இல்லை என்பவர்களுக்கு இல்லை. பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், மெஜாரிட்டி என்ன இருக்குன்றவங்க மெஜாரிட்டியாக இருக்குது, மிகப்பெரிய மெஜாரிட்டி. ஆமாம், உலகம் முழுக்க இருக்குது. அதேமாதிரி இல்லைன்னு அவங்க வாதம் பண்ணுறவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்குது. நாத்திகத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சிறந்த தர்மத்தில் நம்ம சனாதன தர்மமும் ஒன்று, அதுவும் இடம் கொடுக்குது. அவர்களுக்கும் உரிமை இருக்குது அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை சொல்கிறது தான் சனாதன தர்மம். ஸோ தொடர்வோம் பிரபலங்களை பற்றி. சார், சூப்பர் ஸ்டாரு உங்களுடைய புக்கை வெளியிட்டார். சூப்பர் ஸ்டாருடைய சந்திப்பு எந்த வருஷம், எப்படி இருந்தது? இந்த பத்திரிகையுடைய தலைப்புகள் நிறைய, இந்த மாத இதழுக்கு தலைப்புகள் நிறைய பேர் நிறைய ஒப்பீனியன் சொன்னப்போ என் மனசில் மை ஸ்டார் அந்த எனக்கு ரொம்ப தாக்கத்தை ஏற்படுச்சிச்சு. என் நட்சத்திரம், என்னுடைய ராசின்னு சொல்லலாம், என்னுடைய நட்சத்திரம்னு சொல்லலாம். ஸ்டார் அப்படின்ற பொதுவாக ஒரு அதிர்ஷ்டத்தை சொல்லுவாங்க. ஸ்டார் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது மாதிரி அதிர்ஷ்டம், என்னுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தத்தில் மை ஸ்டார்ன்ற பத்திரிக்கையை நான் பத்திரிக்கையினுடைய பேரை நான் தலைப்பு வச்சுட்டேன். அப்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்கள் இதில் பின்னாடி இருக்குது. பொதுவாக ஒரு பத்திரிக்கையை தலைப்பு வச்சுட்டதுக்கப்புறம் தலைப்பு என்னென்னலாம் இருக்குதுன்னு நீங்கள் முதல்ல பார்க்கணும். அதாவது இந்த தலைப்புகள் முன்னாடி பத்திரிகையில் அவைலபிலிட்டியை நீங்கள் செக் பண்ணணும். பார்த்துட்டு இருக்குதான்றது பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் அதை நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு அதை வெயிட் பண்ணணும். நான் என்ன பண்ணிட்டேன், இது உல்ட்டாவாக நான் எனக்கு என் மேலே நம்பிக்கை அது கிடைக்குன்ற நம்பிக்கையில் பத்திரிக்கை பேரை வச்சுட்டேன். அதை வச்சுட்டு நான் அப்ளை பண்ணுறேன். டெல்லியில் போயிட்டு அதுக்கு ஒரு உதவி பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் ஆள்றவங்க உதவி பண்ணி. இத்தனைக்கும் அவங்க கடவுள் மறுப்பாளர்களாக இருந்தும் கூட எனக்காக இதுக்கு உதவி செஞ்சாங்க. அவங்க வீட்டில் தங்கி கையோட அந்த ரைட்ஸை வாங்கிட்டு சென்னைக்கு அப்புறம் இந்த மை ஸ்டாரை சூப்பர் ஸ்டார் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரு வைரமுத்து அவர்களுடைய நட்பு வட்டாரத்தில் அவங்க இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி
இந்த மாதிரி பத்திரிக்கை ஆரம்பிக்கிறோம், எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னோன்னே அவங்க அப்பாயின்மெண்ட் எனக்கு வாங்கி கொடுத்து சூப்பர் ஸ்டாரை வந்து அவங்க இல்லத்தில் போய் சந்தித்து அவங்க வந்து இல்லத்திலிருந்தே அந்த முதல் பிரதியை வெளியிட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை, இறை நம்பிக்கை இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாமே இதில் பயணப்பட்டிருக்காங்க. வைரமுத்து சாருடைய கடவுள் மறுப்பு கொள்கை இன்னும் இருக்குது. ஆமாம், வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு. ஆனால் அவர் வந்து இதுக்கு ஹெசிடேட் பண்ணல. அது ஒரு பெருந்தன்மை தான் சார். ஆமாம், பெருந்தன்மை தான். உங்கள் நட்பை பாராட்டி அவர் அதை செய்கிறார் பாருங்கள். ஸோ இவர் சொன்னோன்னு அவரும் சூப்பர் ஸ்டாரும் ஏற்றுக்கிட்டார். ஆமாம், அதாவது டெல்லியில் அந்த சம்பவத்தை நான் இங்கே பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இந்த பத்திரிக்கையை தலைப்பை வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதை அப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய விஷயம். அதுக்கு வந்து எனக்கு உதவி செஞ்சவங்க ராஜா அவர்கள், திமுகவில் இருக்கிற ராசா அவர்கள். அவங்க இல்லத்தில் தங்கி இது வந்து நம்பிக்கை இருக்கிறவங்கள அவங்க எதுவும் அவங்க நிர்பந்தப்படுத்தாதவங்க. அந்த வகையில் எனக்கு பெருந்தன்மையாக இருந்த விஷயம் அது. எனக்கு பெரிய சார் கேட்கறச்சே ராஜா அவர்கள் வந்து அரசியலுக்கோசம் ஏதோ பேசுகிறார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அதை புறந்தள்ளி அவரை பார்க்கணும்னு தோணுது. என்ன கொஞ்சம் அன்பு வேண்டுகோள் ராஜா அவர்களுக்கு, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நீங்கள் பேசணும் அப்படின்னு ஒரு என்னுடைய நேயர்கள் சார்பாக விமர்சனம் பண்ணுங்க. நாங்கள் தான் நாத்திகத்தையும் ஏற்றுக்கிறோம், அதனால் ரொம்ப எங்களை நோகடிக்காத அளவில் நீங்கள் விமர்சனம் பண்ணலாம் என்று ஒரு வேண்டுகோள். ஆனால் நீங்கள் முன்னின்று என் நண்பருக்கு உதவி பண்ணியிருக்கிறதுக்கு நன்றி, பாராட்டுகள். ஆண்டிமுத்து இப்படி ஒரு பக்கம் இருக்குது பாருங்கள். ஆமாம், அதாவது சந்தோஷம். இப்போ பழகிறதுக்கு ரொம்ப இனிமையான நண்பர். அறிவாளி தான் சார். ஆமாம், அறிவாற்றல் மிக்கவர், சபை நாகரிகம் மிகவும் உள்ளவர். அதாவது அந்த விஷயத்தை போய் எடுத்துகிட்டு போகிறப்போ எனக்கு ஒரு அறிமுகம் மூலியமாக தான் கிடச்சிது. சொன்னோன்னே அதை வந்து என்ன பத்திரிக்கை, ஏது பத்திரிக்கை, இது என்ன சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒன்றுமே அவங்க கேட்கல. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தாங்க. அவங்க ஹோட்டலெல்லாம் தங்க வேணாம், நம்ம அன்றைக்கி அவங்க மந்திரியாக இருக்கிறாங்க, நம்ம இதுலேயே கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்கட்டும். ஆமாம், தங்கி எனக்கு அதெல்லாம் வந்து நான் மறக்க முடியாத விஷயம் என் லைஃப்பில். தாராளமாக சொல்லியிருக்கலாமே, பரவாயில்ல நாளைக்கு வாங்க, எப்போ வரீங்களோ வாங்க, இந்த டைம். அதெல்லாம் செய்யலை. உடனடியாக அவங்களால முயன்றது அவங்க பண்ணி எனக்கு கையில் அப்ரூவல் லெட்டர் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சாங்க. அருமையான ஒரு செயல்பாடு சார். பாராட்டுக்கள் அவருக்கு, ராஜா அவர்களுக்கு, ஆண்டிமுத்து ராஜா அவர்களுக்கு. பெரிய சரி சார். அது கிடைச்சது ஒரு எனக்கு நல்ல இன்சிடென்ட், நல்ல விஷயம். சூப்பர் ஸ்டார் வீட்டுக்கு போனீங்க. சூப்பர் ஸ்டார் வீட்டுக்கு சூப்பர் ஸ்டார் வீட்டில் இருந்தாங்க. அவங்க இருந்தாங்க, ரொம்ப நல்ல அருமையான வரவேற்பு கொடுத்தாங்க. பத்திரிக்கையை வந்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தான் சொல்லணும். என்னுடைய புத்தகங்கள் அன்றைக்கி வந்து வாஸ்து சாஸ்திர வழிகாட்டி வெளியிட்ட காலம் அது, அதையும் அவர்கிட்ட கொடுத்தேன். இப்போ ரொம்ப பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அவருக்கு புக் ரீடிங் ஹேபிட் கூட உண்டுன்னு சொல்லுவாங்க. நிறைய அவரே சொல்லியிருக்காரு. ஆமாம், அந்த அது மறக்க முடியாத வாழ்க்கையில் எனக்கு அது மறக்க முடியாத ஒரு அனுபவம் 2008 எனக்கு ஏற்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2000 எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. பெரியவா ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளும் பாலபெரியவா காஞ்சி மடத்துடைய மடாதிபதிகள் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ரெண்டு பேரும் என்னுடைய சிடி ராம் 2000 வெளியிட்ட ஒரு சிடி ராம். அதாவது முதல் பகுதி வந்து முதல் பார்ட் வந்து 1999 9999 வெளியிட்டேன். 9/9/1999 முதல் சிடி ராம் வெளியிட்டேன். ரெண்டாவது சிடி ராம் வந்து 2000 வெளியிட்டேன். அப்போது சென்னைக்கு அவங்க ஒரு நிகழ்ச்சிக்காக வர்றதுனால எனக்கு வந்து அவங்க ஒரு தேதி கொடுத்து, இந்த நிகழ்ச்சியில் நீ உன்னுடைய சீடை வெளியிட்ட பண்ணிக்கோன்னு பெரியவா வந்து எனக்கு நேரம் கொடுத்தாங்க. கொடுத்து அந்த நிகழ்ச்சியில் முதல் நிகழ்வாக இந்த சிடி ராமை 2 பேர் கரங்களால் எனக்கு வெளியிட்ட பாக்கியம் எனக்கு இருக்குது. அந்த காலகட்டத்தில் வந்து எங்கள் தகப்பனார் இருக்காங்க. அவங்க வந்து மத்திய மந்திரியாக வெங்கையா நாயுடு ஐயா இருந்தாங்க. அவங்க எல்லாரும் வந்து அந்த முதல் 2வது சிடி ராமை வெளியிட்ட பாக்கியம் எனக்கு 2000 கிடச்சிது. உங்கள் தகப்பனாரும் இருந்தாங்க. அப்பா ரொம்ப பெருமையாக இருந்தது. அதாவது அந்த ஸ்டேஜில் ஒரு மத்திய மந்திரி
இந்து சாஸ்திரத்துக்கு அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய பெரியவர்கள் வந்து இந்த சபையை அலங்கரித்தது வந்து எங்களுடைய அப்பாவுக்கு வந்து ரொம்ப பொறிப்பாக இருந்த விஷயம் அது. இது நடந்தது 2015-18 காலகட்டத்தில் தலாய் லாமா அவர்களை எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அடேங்கப்பா, தலாய் லாமா சார் அவர் வெறும் பிரபலங்களை மட்டும்தான் சந்திப்பார் அப்படின்னு எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இல்லை, அப்படி தான் நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது. மிகவும் குழந்தைக்கு உண்ட அந்த அதே குணங்களோட என்னை வந்து அவங்க வந்து ஒரு அன்பு காட்டினது, என் கரங்களை கையில் பிடிச்சி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணது எனக்கு இன்றைக்கும் அதை நினச்சா எனக்கு புல்லரிக்கிற விஷயமா இருக்குது. ஸோ என்னெல்லாம் அவர் பார்ப்பாங்களா அப்படிலாம் எனக்கு நினச்சிட்டு இருந்த டைமில் எனக்கு ஒரு நேரம் கொடுத்து நிறைய புகைப்படங்கள் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு அனுமதி கொடுத்தாங்க. எப்படி சார் அது ஏற்பட்டது? நீங்கள் அந்த தர்மசாலாவுக்கு ஒரு டூரிஸ்டாக போனீங்களா, இல்லை அவரை சந்திக்கணுங்கிற முயற்சி எடுத்து போனீங்களா? சாரி, இதை நான் பிரத்யேகமாக கண்ணு கூட அந்த இப்போ ஒரு எமோஷ்னலாக இருக்கு. ஆமாம், இதில் மறக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். அவங்களுடைய பர்சனல் செக்ரட்டரிக்கிட்ட இமெயில் அனுப்பிச்சு எனக்கு இந்த மாதிரி ஐயாவை பார்க்கணும், எனக்கு அனுமதி வேணும்னு கேட்டு, அப்போ வந்து பப்ளிக் அப்பியரன்ஸ் அவங்க அப்போ இல்லாத டைம் அது, அதனால கொஞ்சம் டைமிங் கேட்டுருந்தாங்க. அப்புறம் பப்ளிக் அப்பியரன்ஸ் ஆரம்பித்தோம், செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக தான் கொடுத்து, அப்புறம் ஒரு தேதியை கொடுத்தாங்க. கொடுத்தோன்னே நான் அந்த மானஸ்ட்ரி, அவருடைய இருக்கிற மானஸ்ட்ரிக்கு போய் தர்மஸ்தலா போயிட்டு அவங்கள எனக்கு 2 நாள் அங்கே இருந்து, மொனஸ்ட்ரியில் 2 நாள் இருந்தீங்க? மொனஸ்ட்ரியில் இல்லை, மொனஸ்ட்ரிக்கு அருகாமையில் நம்ம இருந்து அப்புறம் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அவர் கூட நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். எனக்கு பாக்கியம் கிடைச்சது. பெரிய பாக்கியவான் சார் எனக்கு அது எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத. 90 வயசு இருக்காதா சார் அவருக்கு? இப்போ சிரிச்சா கூட குழந்தை, பச்சை குழந்தை சரி, பச்சை குழந்தை தான், பச்சை குழந்தை. அதாவது அவர் கையில் தொட்ட அந்த அனுபவம் எப்படி நான் உணர்றேன்னா, ஒரு எப்படி சொல்கிறதுனா வார்த்தைகள் சொல்ல முடியாத விஷயமா இருக்குது. வைப்ரேஷன், அதாவது அதில் எல்லாமே பர்பஸ் ஆஃப் த லைஃப்பை வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா அது சாதாரண விஷயமா இல்லை. அதாவது தூரத்துலேருந்து பார்க்குறதே கூட நிறைய பெரிய விஷயமா கருதக்கூடிய அந்த மதத்தில் இருக்கிறவங்க, அவங்கள சீரியஸாக ஃபாலோ பண்ணுறவங்க தூரத்தில் பார்க்குறதே பெரிய பாக்கியமாக கருதக்கூடிய அந்த இருக்கிற விஷயத்தில் என்னுடைய 2 கரங்களையும் அவங்க கையில் பிடிச்சி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணது என்னால் மறக்க முடியாத அனுபவமாக இருக்குது. அது ஒரு செலிப்ரிட்டின்னு நீங்கள் சொல்ல போனீங்கன்னா அதுக்கப்புறம் செலிப்ரிட்டி தான் சார். ஆமாம், வேர்ல்டு செலிப்ரிட்டி. வேர்ல்டு செலிப்ரிட்டி. வேர்ல்டு செலிப்ரிட்டி. ஆமாம், வேர்ல்டு செலிப்ரிட்டி சார். சீனர்கள் கூட பாருங்களேன், ஏதோ எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தா கூட எனக்கு என்னமோ அவங்களுக்கு, சீனர்களுக்கு அவருடைய முகத்துலேருந்து வர ஒரு ரேடியன்ஸ்னால கெடுதல் செய்யறதுக்கு தயக்கம் காட்டுறாங்கன்னு தோணுது. ஆமாம், கண்டிப்பாக அவங்க பெரிய மரியாதை அவங்க மேலெலாம் நிறையா இருக்குது. அரசியல் காரணங்கள் வேறு, மற்றபடி சீனர்கள் பெரும்பகுதி, அதாவது அவரை போய் பார்க்கக்கூடியவர்கள் பெரும்பகுதியானவர்கள் சீன மக்கள் தான். இந்தியர்கள் கம்மி தான். சீனர்கள் இந்தியாவுக்கு வந்து சீனா பெரிய பெரிய ஃபாலோவர்ஸ் சீனாவில் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய, அன்றைக்கி பார்த்த க்ரௌடில் 90% க்ரௌட் வந்து சைனீஸ் க்ரௌட் தான். Chinese crowd from various part of the world, not only from China, various part of the world. ஏன்னா புத்த மதம் சைனாலேருந்து வராங்க இல்லையா? அப்போ சைனா பர்மிஷன் கொடுக்குறாங்களா சார் போய் இவரை பார்க்கணும்னு சொல்லி அவங்க கேட்டாக்க? கொடுக்குறாங்க. அது மதத்தில் வந்து யாருமே வந்து தடை பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லையா சார்? கம்யூனிசத்தில் வந்து தெய்வ மறுப்பு கொள்கையாக வச்சுருக்காங்க இல்லை, அதனால கேட்டேன். இல்லையே சார், அப்படியே சொல்ல புத்த மதம் வந்து வியாபித்தது சைனாவில் தானேங்க. நம்ம புத்தர் வந்து பிறப்பு இந்தியாவில் இருந்தால் கூட அவங்க போய் எஸ்டாப்ளிஷ் ஆனது எல்லாமே உங்களுக்கு சைனாவில். ஆமாம். இப்போ கம்யூனிசம் நீங்கள் சொல்லக்கூடாது நேற்று இன்றைக்கி ஆரம்பிக்கலாம், அந்த காலத்துலேருந்து கம்யூனிசம் இருக்குது. பட் அதே மாதிரி ஃபாலோவர்ஸ், புத்த ஃபாலோவர்ஸ் வந்து உலகத்திலேயே சைனாவில் தான் ஜாஸ்தி. ஆமாம். மொனாஸ்ட்ரியில் நிறைய புத்த பிட்சுக்களை பார்த்தீங்களா? நிறைய புத்த பிட்சுக்களை பார்த்தேன். ஒரு 1000 பேர் இருப்பாங்க சார். நிறைய இருக்காங்க. அவங்க பாட்டு ஜபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. காமாக இருக்காங்க. அங்கே போனாலே ஒரு அது வித்தியாசமான அனுபவம். அனுபவம். ஆமாம். பிரதிபலன் பார்க்காம எந்த ஒரு இதுவும் இல்லாமல் லைஃப்பை வந்து ஃபுல்லி டெடிக்கேட்டடாக வச்சு போனவங்க பாருங்கள். இப்போ நம்ம புத்தரே எடுத்துக்கங்க, ராஜா வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு நபர் ஞானம் பெற்று எல்லாத்தையும் உதறிட்டு போனவங்க தானே. எல்லா மதத்துங்களையுமே ஜென்சி என்று அழைக்கப்படும் 2000க்கு பிறகு பிறந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம்
புத்த பற்றி சொல்லுங்களேன். நம்ம எல்லா மதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. புத்த அப்போ புத்த மதம் ஏன் வந்து உலகம் முழுக்க வந்து ஒரு பிரபல்யம் அடைஞ்சுதுன்னு என்னுடைய பார்வையில் சொல்கிறேன். உங்கள் பார்வையில் என்னுடைய பார்வையில் ஏன் அது இருந்துச்சுன்னா, கட்டுப்பாடுகள் நிறைய இல்லை. ஓகே. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நான் கருதுகிறேன். கட்டுப்பாடுகள் இல்லை. கட்டுப்பாடுகள்னால் என்னென்னா, சாதாரண ஜனங்கள்லேருந்து இன்னார் தான் இம்பார்ட்டன்ஸுன்றதுலாம் அங்கே இல்லாமல் மனிதர் எல்லாத்துக்கும் ஒரே பார்வையோட அணுகப்பட்டது. அந்த மதம் தோணுனதே அதுதான். அதாவது மதத்தினுடைய வந்து ஒன்று எங்கேருந்தெல்லாம் வரல. மதம் அதெல்லாம் புத்தர் ஃபாலோ பண்ணது இந்துவிசத்தான ஃபாலோ பண்ணாங்க. ஓகே. அவங்க அப்புறம் அவங்களா ஒரு தனி மதத்தை உருவாக்கிக்கிறாங்களே தவிர, புத்தர் ஃபாலோ பண்ணது, அவங்க மூதாதையர்கள் ஃபாலோ பண்ணதெல்லாம் இந்து கலாச்சாரம் தானே. ஷார்ட்டாக புத்தருடைய முன் வாழ்க்கை சொல்லுங்கள் சார். படிச்சிருப்பாங்க. ஆமாம். பட் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்களேன். அவருடைய முன் வாழ்க்கைன்றது வந்து ராஜ வாழ்க்கை. அவருக்கு கல்யாணம் ஆகுது, எல்லா குழந்தை பிறகுது, எல்லாத்தையும் ராஜபோகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு மனிதர் ஒரு இரவு அவர் ஞானம் பெற்று சகலத்தையும் துறக்கிறதுக்கு எந்த காலத்திலையும் மனிதர்கள் தயங்கப்படுற விஷயம். இந்த காலம் இல்லை, எந்த காலத்திலையும் தயங்கப்படுற விஷயம். அப்படி வாழ்ந்துட்டு ஒரு எல்லாத்தையும் விட்டுட்டு புத்தம் சரணம் தஷாமின்னு சொல்லிட்டு மற்றவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு உதாரணமாக வாழணும்னு ஒரு புருஷன் அவதாரிக்கிறதுன்றது வந்து அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நாட் ஓன்லி புத்தர், ஈவன் கிறிஸ்டானிட்டியை கூட சொல்லுங்களேன். இப்போ வந்து இயேசு கிறிஸ்துகள் வந்து இன்னும் மாளிகையில் வாழாதவர், சாதாரண ஜனமாக இருந்து அதுக்காக ஒரு போதனைகள், தனி போதனைகள். ஆமாம் ஆமாம். அதனால் எல்லா மதத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா அல்டிமேட் வந்து மனித நேயம், ஒழுக்கம், இதுதானே அவங்க போதிச்சிருக்காங்க. வேற ஒன்றுமே அவங்க மனித குணத்துக்கு எதிர்க்கிறதுக்கு எதுவுமே எல்லா ஒன்றும் ஒன்று தான் சொல்லியிருக்காங்க. இந்துவிசம் அதான் சொல்லுது, புத்திசம் அதான் சொல்லுது. மதம் புத்திசத்துக்கும் ஜெயினிசத்துக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ்? என்ன டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலி? ஜெயினிசத்தில் கட்டுப்பாடுகள் அதிகமாக இருக்குது. ஓகே. ஜெயினிசத்தில் புத்திசத்துக்கு அப்புறம் வந்ததா ஜெயினிசம்? ஆமாம், புத்தருக்கு அப்புறம் தான் ஜெயினிசம் வந்துச்சு. புத்தத்துக்கு ஆனால் கட்டுப்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப அதிகமாக இருக்குது. முதல்ல உணவு கட்டுப்பாடுகள் ஜெயினிசத்தில் வந்து பூமிக்கு கீழே விளையாடுறது சாப்பிட மாட்டாங்க. புத்திசம் வந்து நான்வெஜ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து புத்தர்கள் புத்த பிச்சுகள்லாம் சாப்பிட்றாங்க, நான்வெஜ் சாப்பிட்றாங்க. பியூர் வெஜிடேரியன் இருக்கவங்க இருக்காங்க, நான்வெஜ் பிரியர்கள் அங்கே இருக்காங்க. ஆனால் ஜெயினிசத்தில் இல்லை. புத்தா வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, உயிரினத்தை மதிக்கணும்னு சொல்கிறாரு. ஜீவகாரியத்தை வந்து இப்போ போட்டுனாங்க. அதனால் அவங்க போதனைகள் வேறு. பட் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு சிலரது வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு கூட ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. சரி, அதை பற்றி ஒன்றும் ஒரு நல்ல ரிலீஜனாக ஃபாலோ பண்ணுறாங்க. கோட்பாடோட எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறவங்களுக்கும் ஏதாவது ஒன்றத்தை உருப்படியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் இருக்குது நல்ல டிஃப்ரென்ஸு தெரியும் சமூக பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு. வெரி குட். ஸோ ஜெயினிசம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் புத்திசம். அதே சமயத்தில் கட்டுப்பாடுகளும் ரொம்ப கடுமையாக இருக்குது. வெரி குட் சார். இந்த பிரபலங்கள் தாண்டி வேறு பிரபலத்துக்கு வருவோம். வேறு பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் நிறைய பண்ணி மகாபெரியவரை பார்த்துருக்கீங்களா சார்? மகாபெரியவர் பார்க்குற பாக்கியம் இல்லை எனக்கு. அப்பா பார்த்துருக்காங்க. அப்பா நிறைய போய் உங்களுக்கு பார்க்க இல்லை. அப்பா போகிற காலகட்டத்தில் நான் அவரை ஃபாலோ பண்ணலைன்னா கூட போக முடியாத ஒரு சூழ்நிலை எனக்கு. ஏன்னா விவரம் இல்லை அதுதானே தவிர மற்றபடி மற்ற 2 பெரியவா கூட எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிது. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சிடி ராமையே அங்கீகரித்து கொடுத்துருக்காங்க. வெரி குட். வேறு செலிப்ரிட்டி சினிமா துறையில் இருக்கிறவங்க நிறைய சினிமா துறையில் சொல்லுவோம் சார். அப்பப்போ சினிமா துறை சொன்னால் தான் நம்ம மக்களுக்கு இன்றைக்கி வாழ்க்கையே ரியல் மிக்ஸ் ஆகி போச்சு. இல்லை, அதில் வந்து பிடிக்கும் அவங்களுக்கு. ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலே அஜித் சார் கூட எனக்கு பழக்கம் இருக்குது. அவங்க சாஸ்திரங்களை மதிக்கக்கூடிய மனிதர், நல்ல பண்பாளர், ரொம்ப பண்பாளர், சாஸ்திரத்தை மதிக்கக்கூடியவர், சந்திப்பிருக்கவரோட. ஆமாம், ரொம்ப நல்ல மனிதர், மனிதநேய மிக்க நல்லவர். பொதுவாக வந்து சாஸ்திரங்களை ரொம்ப மதிக்கக்கூடிய மனிதர் என்னை பொறுத்த வரைக்கும். சமீபத்தில் என்னை பிரத்யேகமாக துபாய்க்கு அழைச்சிருந்தாங்க ரேசிங்காக. நான் ரேசிங்க்கு அவர் ஈடுபட்டது எனக்கு தெரியும். பட் அது நேரில் பார்க்குற சூழ்நிலை எனக்கு அமையலை.
அந்த எனக்கு சமீபத்தில் அவங்க என்ன ஸ்பெஷல் இன்வைட்டியாக என்னை கூப்பிட்டு அவர் கூட ஒரு 2 நாள் 3 நாள் அவர் கூட இருந்த அனுபவம் எனக்கு கிடைச்சது. சாதாரண விஷயம் இல்லை. அதாவது திரைப்படத்துறையில் வந்து ஒரு உச்சத்தை பெற்று இன்னொரு துறையில் போய் ஒரு உச்சத்தை பெறுறதுன்றது வந்து எல்லாருக்கும் அமையிற விஷயம் இல்லை. ரெண்டாவது அந்த துறை பர்டிகுலராக வெறும் பணம் ஒண்டி செலவு பண்ணி சாதிக்கக்கூடிய துறை அல்ல. இதுக்கு வந்து திறன் வேணும், திறமை வேணும், தைரியம் வேணும், அதாவது லைஃப் ரிஸ்க்குன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு லைஃப் ரிஸ்க். அது நான் நேரில் பார்த்ததுனால சொல்கிறேன். நேரில் பார்த்தது அதாவது எனக்கு அவர் சொல்லி தான் தெரியும் அவ்வளோ ரிஸ்க். ஆமாம், அதாவது கரணம் தப்பினால் மரணம்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஜீவாதாரத்துக்கு ஒரு மனுஷன் பண்ணுறது வேற. ஒரு இவ்வளோ பெரிய உச்சத்தை தொட்டுட்டு அங்கே போய் அவர் போய் சாதிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனாலும் அது இந்தியாவில் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த துறையில் இந்தியாவில் பெருசாகணும்னு. ஆமாம், இந்தியர்கள் அந்த துறையும் ஸ்போர்ட்ஸில் அங்கீகரிக்கணுன்ட்டு அவங்க யாராவது பாடுபடுறாங்க. டென்னிஸு கிரிக்கெட்டு எந்த அளவு பாப்புலரோ ரேஸை இந்தியாவில் அந்த அளவு சராசரி மக்கள் பார்க்கணும். நிறைய ஒரு டேலண்ட் இருக்குன்னு நினைக்கிறாரு. இந்தியாவில் நிறைய ரேசிங் டேலண்ட் இருக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கு அவர் உந்துதலாக இருக்கிறாங்க. இளைஞர்களுக்கு அதுக்கு உந்துதலாக இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ பெரிய உச்சத்தை போயிட்டு அவங்க கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்துட்டு அங்கே போய் அவர் ரிஸ்க் எடுத்து இருக்கிறதுன்றது அவர் வந்து அந்த ஸ்போர்ட்ஸில் உள்ள ஒரு ஈடுபாடை தவிர வேறு ஒன்று இல்லை சார். வெரி ரெஸ்பான்சிபிள் பர்சன் சார் அவர். ஏன்னால் எங்கிட்ட பேசும்போது அந்த ரேஸில் இருக்கிற ரிஸ்க்கு பற்றி சொல்லிவிட்டு அதனால தான் இந்த நேரத்தில் நான் எந்த மூவிக்கும் சைன் பண்ணல. ஏன்னால் ஒரு ப்ரொடியூசர் சைன் பண்ணிட்டாருன்னா ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ரிஸ்க் ரேசிங்கில் இன்வால்வ் ஆகிறது ஒரு தயக்கம் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால் என்னுடைய எந்த ஆக்டிவிட்டியாலையும் என்னை நம்பி முதல் போடுறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாது. அதனால் ரேஸெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை என்னோட பேசும்போது ஒரு ஈவினிங் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு பாருங்க. அப்போது அந்த விஷயங்களை சொன்னார். அவர் ஒரு ரொம்ப ஃபோக்கஸ்டு பர்சனாலிட்டி. அதே மாதிரி நான் அவரை பல முறை சில ஹோட்டல்கள்லாம் சந்திச்சிருக்கேன். நம்ம ரெஸ்ட் ரூமில் சந்தித்தா கூட நம்ம கதவு திறந்து அவர் போகணுன்னு நினைக்க மாட்டார். அவர் திறந்து நம்மளை போக சொல்லுவார். அங்கே யார் இருந்தாலும் தான் முந்திக்கிட்டு போகணும். நல்ல குணாதிசயங்களை அவர் பாருங்களேன். வெளி உலகத்தை அதிகமாக அவர் மனித நேயத்தை வந்து ரொம்ப மதிக்கக்கூடிய மனிதர், பண்பாளர். அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நான் பழகினதுனால எனக்கு தெரியுது. இன்றைய சிஎம் அவர்களும் அஜித்குமாரும் நல்ல நட்பு. திரைக்கு வெளியில் அவங்களுடைய ஃபேன்ஸ் தான் அப்பப்போ ஏதோ ஒன்று சொல்லி அடிச்சுக்கிறாங்க. அது ஒரு ஃபேனுக்கே உரிய குணாதிசயம்னு வச்சுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு பாருங்கள் ஒரு அருமையான நட்பு. அஜித்குமார் அவர்கள் தாயை இழந்தபோது நம்ம சிஎம் போய் பார்த்தபோது ஒரு ஆத்மார்த்தமாக அவங்க கட்டிக்கிறாங்க. பெரிய விஷயம் சார். தொடர்ந்து பேசுவோம். 4வது எபிசோடில் இன்னும் சில பிரபலங்களை பற்றி வேறு முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய செய்திகளையும் நம்ம நேயர்களுக்கு பதிவு செய்வோம் என்று சொல்லி இதுவரைக்கும் இந்த 3 எபிசோடுமே நல்ல சுவாரஸ்யமான நல்ல கருத்துக்களை பதிவு செஞ்சுருக்கீங்க. என்னுடைய பாராட்டுக்கள், என் நேயர்களுடைய பாராட்டுக்கள் உங்களை சாரும். அதுபோல் இன்னமும் அவங்க வந்து உங்களை கன்சல்ட் பண்ணணுன்னா வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. தொடர்ந்து பேசுவோம் சார்.